ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது டிஃபன் கூட வச்சுருக்கீங்க. 2 கிலோ போடுவேன். ரேஷன் அரிசி போடுறவங்க போட்டுக்கலாம், கடை அரிசி போடுறவங்க போட்டுக்கலாம். நான் கடை அரிசி தான், குண்டு அரிசி இல்லைங்களா, அதெல்லாம் டிஃபன் போட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 கிளாஸ் குண்டு அரிசி, டிஃபன் அரிசி, எனவே குடுங்க அரிசி சொல்லுவாங்க. 6 கிளாஸ். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் வந்து பச்சரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி. ஏன்னா பச்சரிசி போட்டால் தோசை வரும், ஓகேங்களா. அதாவது 4க்கு 1 பச்சரிசி. ஓகே, 1 கிலோ 3 கிளாஸ் நம்ம வந்து குண்டு அரிசி போட்டோம்னா 1 கிளாஸ் வந்து பச்சரிசி போடணும், ஓகேவா. அதுக்கப்புறம் 4 ஒரு பங்கு உளுத்தம்பருப்பு. இப்போ நான் வந்து 8 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், 2 கிளாஸ் உளுத்தம்பருப்பு. அப்போ தான் இட்லி சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா வெந்தயம், சரிங்களா, ஒரு 50 கிராம் வெந்தயம் போட்டால் இட்லி நல்லா வரும், தோசையும் நல்லா வரும். அதையும் சேர்த்து ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிரைண்டரில் போடுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் 1 கப்பு போடுவேன். சப்போஸ் அவள் இல்லைன்னா வீட்டில் இருக்க சாதம் இருக்கும் இல்லையா, அந்த சாதத்தை போட்டு அரைச்சிட்டோம்னா இட்லி வந்து மல்லிகை மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில வீட்டில் வந்து பழைய சாதம் எடுத்து வச்சு போடுறாங்க, பழைய சாதம் போடுறது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து ஒரு 3 நாளைக்கு 4 நாள் வச்சுக்கணும். அதனால் பழைய சாதம் போடுறது சுட சாதமே கொஞ்சம் நாள் வச்சு எடுத்து போடுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து